Hi, hello, welcome to our channel Home Sweet Home. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவை வச்சு நம்ம ஒரு தட்டை செய்ய போகிறோம். தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சிறுதானிய மாவு நான் வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுக்காமல் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே எடுக்க வேணாம். லைட்டாக பேனில் சூடு இருக்கிற மாதிரி அந்த சூடு இருக்கிற பேனில் ஜஸ்ட் அப்படியே போட்டு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை, அது ரோஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள், அப்புறம் எள்ளும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தட்டையில் போடுறதுக்கு. அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள், இவ்வளோ தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க உளுத்தம்பருப்பையும் அப்படியே எடுத்துருக்க அந்த உடச்ச கடலையும் அரைச்சி அந்த மாவையும் இதில் சேர்த்துப்போம். இதில் சேர்த்துட்டு எப்படி மாவை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்து வச்ச உளுந்து கூட நம்ம உடச்ச கடலெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எள்ளு, ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க. நல்லா நம்ம முறுக்கு மாவை பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இப்போ முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளை வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஒரு சைடை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கம் அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தட்டை நல்லா வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வந்தது ரொம்ப, அதாவது ரொம்ப உங்களுக்கு கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். திக்காக வந்தது மேலே ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஓட்டையாக போட்டுக்கோங்க அங்கங்கே. இது ஏன் நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நம்ம பூரி மாவு போடுற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் கடாயை வந்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு சூடானதும் நம்ம தட்டி வச்ச தட்டையெல்லாம் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சுக்கோங்க. நம்மளோட சூப்பரான எம்மியான சிறுதானிய மாவு தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிறுதானிய மாவில் வந்து ஒரு ரெசிப்பியாக நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அதை பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. யூஸ்வலாக நம்ம பச்சரிசி மாவில் எப்பயுமே வந்து களைஞ்சி போட்டு காய வச்சு அந்த இடியாப்ப மாவு மாதிரி இருக்கிற அந்த மாவில் தான் செய்வோம். அந்த மாவில் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவுக்கு நிறைய பேருக்கு ஒத்துக்காது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ரொம்ப சூடு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாவில் வந்து நம்ம சிறுதானிய மாவில் செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், நல்ல ஒரு தீபாவளி ரெசிப்பியாகவும் இருக்கும். அதனால் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு நாங்கள் நிறைய போடுறோம். Thank you. Please stay with us.